நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அப்படியா நடந்துச்சு? ஷேவ் பண்ணும்போது கட்டாச்சுன்னா அதுக்கு இவ்வளவு பெரிய பேண்டேஜ் போட வேண்டான்னு எனக்கும் தோணுச்சு. அவருக்கு காது தான் அடிபட்டுச்சு, எனக்கு அவளால இதயமே உடைஞ்சு போயிருக்கு. என் கூட பிறந்தவங்க எனக்கு கொடுத்த கிஃப்ட் ஆச்சு. நீ இத முதல்லயே சொல்லல? மாதவன் மாமா முன்னாடி வச்சு இதை நான் சொல்ல முடியுமா? உங்களுக்கு அது இதை பத்தி தெரியணும் தான் நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். கூட பிறந்தவங்க கிட்ட கூட சொல்ல முடியாத விஷயம் அதை ஏன் வாயாலேயே உங்ககிட்ட சொல்ல வச்சுட்டாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும்னு யார் எதிர்பார்த்தா சொல்லு? எனக்கு முன்னாடியே தெரியும். கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு, இது கூட தெரியாதா என்ன? இதுக்காக தான் அவளை என் வீட்டுக்கு அனுப்பாதுன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தேன். நான் சொல்றதை எங்க நீங்க எல்லாம் கேட்டீங்க? இப்ப அனுபவிக்கிறது யாரு? நான் தானே. எப்படியாவது தலை இருந்து போனா போதும்னு நினைச்சேன். ஒரு நல்ல வாய்ப்பு மிஸ் ஆயிருச்சு. என் புருஷனுக்கும் நல்ல வாய்ப்பு தான் கிடைச்சது. அவருக்கு என்ன தேவைப்பட்டுச்சோ அதை நானே செஞ்சு கொடுத்துட்டேன்ல. நீ கவலைப்படாத, வேற எதுவும் அந்த இடத்துல நடந்திருக்காது. அவள் நின்னுட்டு இருந்ததை நான் பார்த்தப்பவே அவள் அப்படியே குன்னு போட்டுடலாம் போல இருந்தது. என் பசங்களோட ஃபியூச்சரை நினைச்சு பார்த்துதான் அவளை அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். அவ ஒத்துக்கலன்னு கோபி மச்சானோட காதை பார்த்தாலே தெரியலையா? நான் எதுக்கு இனிமே உயிரோட இருக்கணும்? பசங்களுக்கும் இந்நேரம் சந்தேகம் வந்திருக்கும். இன்னைக்கு ராத்திரி அவ தொல்லை ஒழிய போத, நடந்து முடிஞ்சது எல்லாத்தையும் மறந்துற. இது சாகுற வரைக்கும் என்னால மறக்கவோ மன்னிக்கவோ எப்படி முடியும்? என் புருஷனை இப்படி இன்னொருத்தி கூட எந்த பொண்டாட்டியால ஏத்துக்க முடியும்? என்ன இருந்தாலும் நடந்தது நடந்து போச்சு. அது மறந்துட்டு நாம என்ன பண்ண வேண்டியமோ அதை மட்டும் பிளான் பண்ணுவோம். ராஜு, நீ போக ரெடியா இருக்கல? ராஜு, நீ தனியா போக வேண்டாம், கோபியும் கூட கூட்டிட்டு போ. அவர் எதுக்கு? அட, ராஜுக்கு ஒரு கம்பெனிக்கு தான். பைரவ் மாதிரி ஒருத்தங்கிட்ட ராஜு தனியா போறது சேஃப் இல்ல. அது மட்டும் இல்லாம கோபி காதுல பேண்டேஜோட இருக்கிறத பார்த்தா எல்லாரும் ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்கல்ல. இருந்தாலும் அவ இருக்கிற இடத்துக்கே இவர் திரும்பவும் போக போறாருன்னு நினைச்சு பாக்குறப்போ அது இல்ல, ராஜு தான் இப்ப கூட இருக்கான்ல, அப்புறம் எதுக்காக பயப்படுற? இல்ல, இதுல ஏதாவது குழப்பம் இருக்குமா மகினா? அதை நினைச்சுதான் பயமா இருக்கு. ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா நாளைக்கு கல்யாணம் இருக்குல்ல. என்ன தப்பு நடக்க போகுது? அதான் எல்லாம் கிளியரா பிளான் பண்ணிருக்குல்ல. வீட்டுக்குள்ள இருக்கும் போதே அவ கை காலு எல்லாத்தையும் சேர்த்து கட்டிடணும். அதுக்கப்புறம் தான் வெளியே கூட்டிட்டு வரணும். முன்னாடி சேஃப்டிக்கு லைட் ஆஃப் பண்றீங்க, அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா என்னையும் மகினாவையும் கூப்பிடுங்க. நீ என்ன லட்சுமி இங்க நின்னுகிட்டு இருக்க? வந்தவங்கள வாங்கன்னு சொல்லி வரவேற்கிறது தானே நம்ம வீட்டு மரியாதை. நான் எல்லாத்தையும் வாங்கன்னு வரவேத்து உட்கார வச்சுட்டேம்மா. நீ யாருக்கு இப்ப ஃபோன் பண்ற லட்சுமி? நான் ஸ்ரீ வீட்டுக்கு தாமா ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். ஃபோன் எடுக்காம இவ எங்க போய் தொலைஞ்சா? யாரு? கிருஷ்ணாவா? ஸ்ரீயோட வீட்ல இப்ப அவ இல்லாம வேற யாரு இருப்பா? பாவம்,
அந்த கிருஷ்ணா அந்த வீட்ல தனியா தானே இருக்கணும். அதனால நான் அவ கூட போய் உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? கூப்பிட்டு ஒரு ஆறுதல் சொல்லலான்னு பார்த்தா அவ போனே எடுக்க மாட்டேங்கிறா. அவளுக்கு என்ன ஆச்சு? நான் ஃபோன் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். நீ அவளுக்கு போனை பண்ணி அங்க நடந்த விஷயத்த விளக்கமா கேளு. அவளுக்கு அங்க நல்ல சாப்பாடு கொடுக்கறாங்களா இல்ல தங்கறதுக்கு நல்ல இடம் கொடுக்கறாங்களான்னு கேட்டு சொல்லு லட்சுமி. அதுக்கெல்லாம் எந்த ஏற்பாடும் பண்ணாம தான் இந்த ஸ்ரீகுட்டி இங்க வந்துகிட்டு இருப்பா. ரிங்கு போகுதுமா, ஆனா அவ ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறா? ஒருவேளை கிருஷ்ணா எடுக்க முடியாத அளவுக்கு அந்த போன் இருந்ததுன்னா, இல்ல போன் வச்சிருக்கிற ரூம ஸ்ரீகுட்டி பூட்டிட்டு வந்துட்டானா என்ன செய்யறது? போன் நல்லாதாம்மா இருக்கு, அதான் ரிங்கு போகுதே. எனக்கு ஏதோ தப்பா தோன்ற மாதிரி இருக்குமா. நீ ஸ்ரீகுட்டிக்கு போனை பண்ணி என்ன விஷயம்னு கேளு. ஹலோ ஹலோ பைரவா, நான் தான் ராஜேந்திரன். எனக்கு தெரியுது, சொல்லுங்க. இப்போ நான் என்ன பண்ணணும்? இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்க. இதோ கிளம்பிட்டேன். எந்த இடத்துக்கு வரணும்? ஸ்ட்ரெயிட்டாக நெற்குன்றம் வந்துருங்க. அங்கேயா? அங்கே தான் கிருஷ்ணாவை தங்க வச்சிருக்கேன். அங்கே வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு வீடு தெரியாதுல்ல. நீங்கள் இங்கே ரோட் சைடில் காரை பார்க் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. நாங்கள் சீக்கிரம் வந்துடுறேன். சரி. அப்புறம் பைரவா, அந்த பணம் மறந்துடாத. அதை நீங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டாம் ராஜேந்திரன். ஞாபகம் இருக்கு, இந்த பைரவன் சொன்ன வார்த்தை மாறாது. இல்லை, அங்கே வந்ததுக்கப்புறம் காசு விஷயத்தில் சண்டை வேணாமேன்னு பார்க்குறேன். சரி, சீக்கிரமாக கிளம்புங்க. ரூட்டெல்லாம் கரெக்டாக தெரியும்ல? அதெல்லாம் எங்களுக்கு கரெக்டாக தெரியும். சரி, நான் கிளம்புறேன். அங்கே வந்து பார்க்கலாம். சீக்கிரம் வாங்கடா. இது ஃப்ரண்ட் டோரோட சாவி, இது பெட்ரூம் சாவி. மற்ற சாவியெல்லாம் தேவைப்படாதுல்ல. இருந்தாலும் கோபி மச்சான் கூட வராருல. அவளை பிடிச்சி பைரவன்ட்ட கொடுக்குற வேலையை நீங்களே பார்த்துக்கோங்கண்ணா. அதுக்கப்புறம் கட்டி போடுறது தூக்கிட்டு போறதெல்லாம் பைரவன் செய்யட்டும். வேற யாரும் அதுல தலையிட வேண்டாம். அம்மா பார்க்கறதுக்கு முன்னாடி கிளம்புங்க. அவங்க பார்த்தாங்கன்னா கேள்வியா கேட்டுட்டு இருப்பாங்க. இல்ல, கரெக்டான நேரத்துக்கு பைரவன் வரலனா ரொம்ப நேரம் நாங்க அங்க வெயிட் பண்ண முடியாதுல்ல. அண்ணா, நம்ம விட பைரவனுக்கு தான் தேவை. எப்படியாவது கையில கிடைச்சா போதும்னு இருக்கான். நாம சொல்ற இடத்துக்கு அவன் கண்டிப்பா வருவான். கரெக்டான நேரம் சமையல்லாம் நானே பைரவனுக்கு கால் பண்ணி சொல்றேன். அந்த நேரத்துக்கு கரெக்டா வந்துருவாங்க. நீங்க எதுவும் செய்யாம இருந்தா போதும். மச்சா, வாங்க போலாம். உங்க அப்பா ராஜு கூட எங்கம்மா போயிருக்காரு?
அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தங்க வச்சதெல்லாம் சரிதான். ஆனா அதனால தானே என் குடும்பத்துல இவ்ளோ குழப்பமும். அதோட அந்த வலி வாழ்க்கை முழுக்க போகாது. அதனால பைரவன் கொடுக்கற காசுல ஒரு பங்கு எனக்கும் கிடைச்சாகணும். அது கோபி கிட்ட பேசி அது என்ன பண்ணுமோ நாங்க பண்ணிக்கிறோம். நீ அதை பத்தி யோசிக்காம நிம்மதியா இரு. அவளை 10 நாள் எங்க வீட்டுல தங்க வச்சதுனால தலைவலி எல்லாம் அனுபவிச்சது நான் தான், கோபி இல்ல. அதனால பணத்தை என் கையில தான் கொடுக்கணும். அம்மா நீங்க திடீர் நீங்க என்ன மகி, நான் இங்க வரதுக்கு உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் வரணுமா? அது இல்லம்மா, வீட்டுக்கு வர கெஸ்ட் எல்லாம் நீங்க உள்ள கூப்பிடணும்ல. அத நீங்க கூட பண்ணலாம். அத பண்ணாம நீங்க ஏன் ரூம்லயே அடைஞ்சு கிடக்குறீங்க? அம்மா நாங்கள் ஸ்ரீ கூட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். கோபியும் ராஜுவும் எங்க போயிருக்காங்க ஸ்ரீமா? அது அது ராஜுவோட ஒரு ஃப்ரெண்டு வராங்க, அவரை கூட்டிட்டு வரதான் போயிருக்காங்க. வீட்ல ஃபோன் ப்ராப்ளமா இருக்கா? அது அடிக்கடி ரிப்பேர் ஆயிடுது. ஆனா ஃபோன் ரிங் ஆகுதே. நான் அங்க 3 தடவை ஃபோன் பண்ணேன். கிருஷ்ணா அங்க இருந்திருந்த ஃபோன் எடுக்கணும்ல. அவங்க வேற எங்க போயிருப்பாங்க? ஹால்ல தானே ஃபோன் இருக்கு. ஃபோன் ரிப்பேர் ஆயிருக்குன்னு சொன்னல, ரிசீவரை எடுத்தா கூட ஃபோன் ரிங் ஆகுது. நீங்க கிளம்பிட்டீங்களான்னு நான் உங்களுக்கு ஃபோன் பண்றப்போ ஃபோன் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? நீ தானே ஃபோன் எடுத்த? அம்மா சில நேரம் ஒர்க் ஆகுது, சில நேரம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. எல்லார்கிட்டயும் ஃபோன் இருக்குல்ல, அதனால லேண்ட்லைன் சரி பண்ற வேலையெல்லாம் நாங்க கண்டுக்கவே இல்லை. நீ வந்ததுல இருந்து டீ கூட குடிக்கலையேம்மா? நான் இப்ப வந்துடுறேன். ஹலோ. நீ இன்னும் கிளம்பலையாச்சுதா? எதுக்கு அவசரம்க்கா? நான் அங்க பெருசா என்ன சாதிக்க போறேன்? நீ உடனே இங்க வரணும்னு நான் உனக்கு கால் பண்ணி சொன்னேன் எல்லாச்சு. கௌசல்யா பசங்கள்லாம் அங்கதானே இருக்காங்க. நான் லேட்டா வந்தா ஒரு பிரச்சனையும் இல்லக்கா. நீ இல்லனா கௌசல்யா பசங்க எனக்கு யாருமே கிடையாது. அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நான் வரேன். அங்க சாப்பாட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் முடியட்டும். அது என்னது? நீ இங்க வந்து சாப்பிட்டா பத்தாதா? சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் பதில் சொல்லி போதும் போதும்னு ஆயிடும்க்கா. அசோகனோட விஷயத்த நோண்டி நோண்டி கேட்பாங்க. ஜாமீன் கிடைக்குமா, தூக்குல போடுவாங்களா, எதுக்காக கொலை செஞ்சான், இந்த மாதிரி 100 கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்க்கா. உண்மை என்னன்னு எவனுமே கேட்க மாட்டேங்கிறாக்கா. வெளியே நம்ம கிட்ட பரிதாபம் காட்டினாலும் உள்ளுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு இருக்காங்கிறது எனக்கு தெரியும்க்கா. எதுக்கக்கா இந்த டிராமாலாம் நான் பார்க்கணும்? நீ இங்க யாரோட முகத்தையும் பார்க்க வேண்டாம். அது மட்டும் இல்லாம உன்னால எனக்கு இங்க ஒரு வேலை ஆக வேண்டியது இருக்கு. என்னக்கா விஷயம்? இந்த விஷயத்த போன்ல எல்லாம் பேச முடியாதாச்சுதா? நீ உடனே கிளம்பி வா. என்னக்கா, கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த வேலைய உன்னை நம்பி வேற யார்கிட்டயுமே கொடுக்க முடியாத ஒரு வேலை. அதனாலதான் நான் உன்னை கூப்பிடுறேன். சரிக்கா, நான் சீக்கிரம் வந்துடுறேன்.
அச்சுதனை வர சொல்லிட்டு நீ என்ன செய்ய போற லட்சுமி? ஸ்ரீகுட்டி சொன்ன மாதிரி போன் ரிப்பேர் ஆகியிருந்தா நம்ம கிருஷ்ணாவால என்ன செய்ய முடியும் லட்சுமி? வா அச்சுதா. அப்படியே அந்த டோரை சாத்திடு. என்னக்கா ஆச்சு? ஸ்ரீயோட வீட்ல இப்ப கிருஷ்ணன் தனியா தானே இருக்கா? கோபியும் ஸ்ரீயும் வந்துட்டாங்களா? அவங்க எல்லாருமே இங்க வந்துட்டாங்க. கிருஷ்ணா விஷயத்துல வேற என்ன செய்ய முடியும்? கூட கூட்டிகிட்டு வர முடியாது. கல்யாணத்தன்னைக்கு அவ இங்க வரக்கூடாதுன்னு தானே அவளை ஸ்ரீகுட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சது. நான் அவள்கிட்ட போன்ல பேசலான்னு ட்ரை பண்ணேன். 3 தடவை போன் அடிச்சா ஆனா அவ எடுக்கவே இல்லை. போன் கம்ப்ளைண்டா இருக்குன்னு ஸ்ரீ சொன்னா. சரியா இருக்கும். அப்படி இல்ல அச்சுதா, என்னமோ தப்பா இருக்கிற மாதிரி தோணுது. நான் இப்ப என்ன பண்ணணும்? அங்க போய் அவளுக்கு காவல் காக்கணுமா? நீ அங்க வரைக்கும் போ. கோபி இங்க வரப்போ அவன் காதுல பேண்டேஜ் இருந்தது. ஷேவ் பண்றப்போ பிளேடு பட்டுச்சுன்னு சொன்னான். எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே வரல. என் பொண்ணு ஸ்ரீக்கு எல்லார் மேலேயுமே கோபம். கோபியோட சுபாவம் ஆரம்பத்துல இருந்தே சரியில்லை. அவனுக்கு வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்குன்னு சொல்லி ஸ்ரீகுட்டி எத்தனை தடவை இங்க வந்து குத்த சொல்லி இருக்கா. அவ வந்ததுல இருந்து அவ, மகி, ராஜு எல்லாரும் ரூம்ல உட்காந்து ஏதோ பிளான் பண்றாங்க. கிருஷ்ணா வேற போனே எடுக்க மாட்டேங்கிறா. நான் என்னன்னு நினைக்கிறது அச்சுதா? தயவு செஞ்சு நீ அங்க கொஞ்சம் நேரா போ. அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்து சொன்னாதான் என் மனசு கொஞ்சம் ஆறுதலாகும். என் பசங்க மேல நம்பிக்கை இல்லாம தான் இந்த வேலையை நான் உன்கிட்ட கொடுக்கறேன். நான் போறேன்க்கா. ஆட்டோ பிடிச்சு போப்பா, காசு நான் தரேன். காசு என்கிட்ட இருக்கு. இங்க யாருக்கும் எதுவும் தெரிய வேண்டாம். கௌசல்யா கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்லாத. அங்க போன உடனே எனக்கு ஃபோன் பண்ணணும். ஃபோன் கையில இருக்குல்ல? இருக்கு. அப்ப நான் கிளம்புறேன். இங்க இருக்கிறத விட நல்லதுதான். அங்க போய் ஃபோன் பண்றேன். என்னாச்சு பைரவா? இது வரைக்கும் இங்க யாரும் வரலையே மகேந்திரா. இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க சொன்ன ஜங்ஷன்ல தான் இருக்கேன். நீங்க சொன்ன அதே ஸ்பாட்டு தான் இது. நீங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்க, அவங்க இப்போ வந்துருவாங்க. ரொம்ப நேரமா நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க அங்கிருந்து முன்னாடியே கிளம்பிட்டாங்க. இப்போ அவங்க ரீச் ஆயிடுவாங்க. சரி. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.